வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் சாஜிரா எடுத்திருக்கேன், 4 ஃப்ரிஞ்சி இலை, பட்டை, 4 கிராம்பு, 2 மராட்டிமுக்கு, 4-5 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிபத்திரி, இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது தாங்க பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய். இதுக்கு சீரக சம்பா அரிசி 1 கிலோ எடுத்துருக்கேன் நான். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெட்டி வச்சுருக்கேன், புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா 4, எலுமிச்சம்பழம் 1, தக்காளி ஒரு 4, உப்பு தேவையான அளவு, 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை வச்சு நான் பெரிய பிரியாணி வட்டாவில் தான் செய்ய போகிறேன். அதனால் கீழே சின்ன கேஸ் அடுப்பை வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, அதனால் இதில் செய்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் தாளிக்கிறதெல்லாம் சேர்த்துடலாங்க. இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுத்தது இந்த சாஜிரா தான். உங்கள்கிட்ட சாஜிரா இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம். சாஜிராவோட ஸ்மெல் சோம்பு மாதிரி இருக்காது, சீரகம் மாதிரி, இது வித்தியாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிதமான தீயே வச்சுக்கோங்க அடுப்பில். இப்போ 1 கிலோ அரிசி நான் வீட்டில் என்கிட்ட ஒரு 1/4 கிலோ அரிசி இருந்துச்சு, அதையும் சேர்த்து ஒரு கிண்ணத்தில் அளந்துக்கிட்டேன். அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அலசிட்டு ஊற வைக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாயை அது கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மட்டனை சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி குக்கரில் செய்கிற மட்டன் பிரியாணி நான் செஞ்சு போட்டிருக்கேன் என்னோடய வீடியோவில், ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இப்போ நல்லா மட்டனை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இஞ்சி போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி ராஸ்மெல் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூளை சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால் நான் காரம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாகவே சேர்த்துக்குங்க மிளகாத்தூளை. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது கூட நான் வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் ரெடி பண்ணது இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலாவை கூட வாங்கி சேர்த்துக்கலாம். நான் அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சீக்கிரமே வீடியோ போடுறேன். அது கூட தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மசாலா கரிஞ்சிடாமல் நம்ம நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக அதோட ராஸ்மெல்ல போனோடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இப்போ இந்த மட்டனை வேக வைக்கலாம். அது கூட உப்பு சேர்த்துக்குங்க. கறிக்கு தேவையான உப்பை மட்டும் இப்போ சேர்த்து நல்லா நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கப்பால் நான் 1 கப்பு அரிசி எடுத்தேன். இப்போ 1/2 கப் தண்ணி மட்டும் நான் இது கூட சேர்த்து வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். மட்டன் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வேக விட்டோம்னா ரொம்ப நல்லா பொசுன்னு நல்லா வெந்துடும் அந்த மட்டன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு அடி பிடிக்காமல் நம்ம மூடி வச்சிடலாம். இது கூடவே புதினா, மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கலாம். இது தம் பிரியாணிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி நல்லா சாதம் பார்த்திங்கன்னா உதிரியாக இருக்கும். பாருங்கள், நான் ஊற்றின 1/2 கிண்ணம் தண்ணியும் சுண்டி வற்றி வந்துருச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நான் ஆல்ரெடி
1/2 கப் மட்டனில் ஊற்றி வேக வச்சிட்டோம். இப்போ 1/2 கப்பு அரிசி ஊறினதோட 1/2 கப் தண்ணி கணக்குக்கு 2 கப்பு தண்ணி வருதுங்க. இப்போ இதை வந்து நல்லா கிண்டிட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பழம் எலுமிச்சம்பழம் அதை புழிஞ்சு விட்டுக்கணும். மீதம் இருக்கிற புதினா மல்லித்தலையும் சேர்த்து இது கூட நம்ம மூடி வச்சு பாதி வெந்ததுக்கு அப்புறம் தம் போட்டுடலாம். இப்போ பாதி வேகட்டும். பாதி வெந்துருச்சுங்க. இப்போ எனக்கு வந்து தம் போடுறதுனால சின்ன அடுப்பில் வைக்க முடியாது. அதுக்காக நான் பெரிய கேஸ் அடுப்பில் தூக்கி மேலே வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு ஏதாவது வெயிட் வைக்கணும். நான் கிரைண்டர் தூக்கி வச்சுருக்கேன். கிரைண்டரும் கல்லும் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஏதாவது வெயிட்டாக அந்த இடிக்கல் இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா தண்ணி கூட ஒரு கிண்ணத்தில், பெரிய கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி கூட நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தம் ஆகி நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் தம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். குக்கரில் செய்கிறது சில பேருக்கு அடி பிடிச்சிரும், சில குழஞ்சிரும் அப்படின்னெல்லாம் பயப்படுவாங்க. நான் குக்கர்லேயும் செஞ்சு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். இது கூட நான் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1 கிலோ மட்டன், 1.5 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். 1 கிலோ தான் நான் காமிச்சது. என்கிட்ட கொஞ்சம் அரிசி வீட்டில் இருந்ததையும் சேர்த்து நான் போட்டுட்டேன். 1 கிலோவுக்கு 1 கிலோ ரேஷியோ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டுக்குங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.